பூசணிக்கா மண்டையா, இந்த பொக்கையை எடுத்துட்டு பொக்காவாய வச்சுட்டு எங்க போற? அட, உனக்கு விஷயமா தெரியாதா? என்னுடைய நண்பன் ஒரு புது கடையை திறந்திருக்கான். அங்கதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பொக்கை என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரே ஒரு ரோஸ் கூட இல்ல. ஏ கஜா கஜா, ரோஸ் எல்லாம் இப்ப கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா. மார்க்கெட்ல ரோஸ் வாங்க போனா இல்லன்னு சொல்றாங்க. ஐடியா, பேசாம நாம ரோஜா பூ பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா மோட்டோ? கஜா கஜா, ரோஜா பூ வளர்த்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, நான் கண்டுபிடிச்ச மருந்து அதுல ஊத்திட்டா அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரோஜாக்களா பூக்கும். பூத்து குலுங்கிட்டே இருக்கும். ஜெய் ஹோ! ரோஜா பூ எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு நமக்கு மழையா கொட்டிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக ரோஜா பூ பிசினஸ் ஆரம்பிக்கலாம். மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்து அதுல 2 சொட்டு ஊத்துனா போதும், பெரிய பெரிய பூவா கிடைக்கும். பூசணிக்கா மண்டைகிட்ட எடுத்தோம்னா நமக்கு பணம் மழையா போட்டும். மடையா, அதை கொடு, நானே போடுறேன். மொட்டை உன்னை 2 சொட்டு தானே ஊத்த சொன்னேன், நீ மொத்தமா ஊத்திட்டியப்பா. ஏன் மண்டையா, எவ்வளவுக்கு எவ்வளவு மருந்து ஊத்துறமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பூக்கள்ல பெருசா வரும், நிறைய பணமும் கொட்டும். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில தான் தெரியும். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வாசனை வந்துகிட்டு இருக்கு. ஆஹா கஜா கஜா, எங்க பார்த்தாலும் ரோஜா வாசனை, எங்க பார்த்தாலும் தேனியா வைக்குது. என்னப்பா இது? ஏதோ வேலை பண்ணிட்டாங்க. பத்ரு, அங்க பாத்தியா? பிரமாதம். டாக்டர் பூசணிக்கா மண்டையா வாழ்க்கையிலே முதல் முறையா சூப்பர் மருந்தை கண்டுபிடிச்சிருக்கான். இவ்வளவு பெரிய ரோஜா பூக்களை என் வாழ்க்கையிலே முத இன்னைக்கு தான் பாக்குறேன் மோட்டோ. அந்த டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து நிறைய ஊத்துனதுனால இப்ப அது நம்மள துரத்துது பாரு மோட்டோ. சீக்கிரம் ஓடி வந்துடு. டாக்டர் அண்ணாத்த, இந்த பூக்கள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அட, இந்த ரோஜா செடியத்தான் மரம்னு சொன்னீங்களா? இது என்ன ரோபோட்டா ஓடிக்கிட்டு இருக்கு? நண்பர்களே, வாங்க, அவங்கள விடக்கூடாது, தாக்குங்க. வேண்டாம் மோட்டு பத்லு, என்ன மாட்டி விட்டீங்களா? உன்னை சும்மா விட மாட்டேன். டாக்டர் ஜட்கா எங்க இருக்க? என்ன சொல்றீங்க? நீங்கெல்லாம் ஒரு சாதாரண ரோஜா செடியை பார்த்து எதுக்காக இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன் கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன். சிங்கம் சார், நீங்க மறக்காம இந்த மருந்த செடிகள் மேல தெளிச்சு விட்டுருங்க. அது சின்னதா மாறிடும். Why fear when Singham is here? எனக்கு இந்த மருந்தெல்லாம் தேவையே இல்ல. நான் எப்படி செயல்படுறேன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. எடுறா வண்டியா. Hey, stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நிறுத்து. வேணா, எப்பா அட பாவிங்களா, பிடிங்க.
இந்த ரோஜா செடியெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன பண்றது? அது என்னைய கோவப்படுத்திருச்சு. எப்படியாவது அதை நான் அடக்கிய தீருவேன். நண்பர்களே, எதிரிங்க நம்ம மேல தாக்க வராங்க. அவங்கள நாம தாக்கணும். வாங்க. மனுஷங்க ரோஜா செடியோட மோதுற அளவுக்கு நமக்கு திறமை பத்தாதுன்னு நினைக்காதீங்க. வாங்க மனுஷங்களா ரோஜா செடியான ஒரு கை பார்க்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. வாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கை பார்க்கலாம். கமான் ஃப்ரெண்ட், மோதுவோம், ஜெயிப்போம். தம்பி பானா எங்க போற? நண்பர்களே, விடாதீங்க. இது ஜூட்டு. எஸ்கேப். நான் இல்ல, என்ன விட்டு போகாதீங்க. பத்துனோ இருடா வரேன். புசலிக்கா மாட்டேங்க. பாத்தடு. அப்பா வலிக்குது. அங்க பாருங்க, ஒரு ரோஜா செடி அனாதையா ரோட்ல விழுந்து கிடக்கு. கஜ கஜா இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. என்ன விட்டுருங்க. நான் நிரபராதி. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். கஜ கஜா இதெல்லாம் போகாட்டா. ஆட்டவா என காப்பாத்தப்பா. இங்க பாத்தீங்களா? இந்த ரோஜா மொட்டை எடுத்து அது மேல தூக்கி போட்டா போதும். அதுங்கெல்லாம் ரொம்ப குட்டியா மாறிடும். அட்டாக் பண்ணலாம். வாங்க. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய். எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரி கவசத்தை வச்சு நம்ம போராடுறது? இதுக்கு மேல இதுங்களை சும்மா விடக்கூடாது. ஏய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா. இந்த மோட்டோ சுட சுட சமோசாக்களை பிக்கப் பண்ணிட்டு போய் இந்த ரோஜாக்களை பழி வாங்கிடு மோட்டோ. நண்பர்களே, இந்த மொட்டை மண்டைய நம்மள தாக்க வாரான். தாக்குங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்னமோ நடக்குது. நண்பர்களே, எதிரிங்க நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. விடாதீங்க. மோட்டோ ஏன்டா இப்படி பண்ண?